நம்ம லைஃப்பில் ஒரு சில விஷயம் செய்யும்போது நம்ம எடுக்கிற முடிவு வந்து தெளிவு இருக்காது, அதில் குழப்பமாகவே இருக்கும். அதனால் ஒரு 4 பேர்கிட்ட ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்போம். அது வந்து ஒரு ஐடியா நம்மளுக்கு சரின்னு பட்டுச்சு, அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ் இல்லாமல் தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது நம்ம ரொம்ப சங்கடப்பட்டு ஃபீல் பண்ணுவோம். அதனால் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம லைஃப்பில் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அது ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். வெற்றியோ தோல்வியோ, தோல்வி அப்படின்னா அது வெற்றிக்கான முதல் படி. நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் அடுத்தவங்ககிட்ட ஐடியா கேட்குறது நல்லதா, இல்லை நாமளே முடிவெடுக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல், சாம்பார், தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். நேற்று கரண்ட்டு போனதுனால அந்த கிழங்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிழங்கு இன்றைக்கி புளிக்குழம்பு வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பாரும் புளிக்குழம்பும் அதுக்கப்புறம் ரசமும் இருக்குது. அதனால சிம்பிளாக இன்றைக்கி லஞ்ச் முடிச்சாச்சு. நம்ம சேனலில் இருக்கிற விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விளாக் அவ்வளோதான். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். நன்றி.